வணக்கம் நண்பர்களே. இந்த காணொளியில் நாம் காணவிருப்பது தனிப்பாடல் திரட்டில் ஔவையார் எழுதிய தனிப்பாடல்களில் 7வது பாடல் இப்பொழுது நாம் பார்க்கவிருக்கின்றோம். சோழ பேரரசன் ஔவையாரிடம் இந்த உலகில் அழகியவை யாது என்று கேட்கிறார். அழகானது எது, எது அழகு என்று சோழ பேரரசர் ஔவையாரிடம் கேட்கிறார். அதற்கு அவர் சொன்ன பதில் இந்த பாடல். அதாவது இது இவருடைய கண்ணோட்டத்தில் சொல்லுகின்ற பாடல். அப்போ இது நமக்கு வேற ஏதோ அழகா இருக்கும், ஆனா ஔவையார் இதை அழகு என்று சொல்லுகிறார். அவர் சொன்ன அழகு எது என்று நாம் பார்க்கலாம். சுரதம் தனில் இழைத்த தோகை, சுகிர்த விரதம் தனில் இழைத்த மேனி, நிரதம் கொடுத்து இழைத்த தாதா, கொடும் சமரில் பட்ட வடு துளைத்த கல் அபிராமம் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப இதன் பொருள் யாது? சுரதம் என்று சொன்னால் அன்பு, இது பொதுவான அர்த்தம். ஆனா ரொம்ப குறிப்பாக சொன்னால் சுரத நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. காம நீர், காம உணர்ச்சி வசப்படும் பொழுது அந்த உறுப்புகளில் இருந்து, காம உறுப்புகளில் இருந்து சுரக்கப்படுகின்ற நீர், அதுக்கு பேரு சுரத நீர் அப்படின்னு பேர். அப்ப சுரதம் என்று சொன்னால் ஆண் பெண் இணைவது, புணர்ச்சி என்று பொருள். அப்போ புணர்ச்சி தனில் இழைத்த தோகை, தோகைனால் பெண்ணு அர்த்தம். கணவனுடன் இன்பம் துய்த்து அதனால் இழைத்து போன பெண், அந்த மாதிரி இழைத்து போன பெண் அவள் அழகாக இருப்பாள். அதாவது கணவனோடு உண்மையான அன்புடன் கொண்டு அவனுடன் புணர்ச்சியில் ஈடுபட்டு அந்த புணர்ச்சியை மகிழ்ந்து அனுபவித்து அதனால் இழைத்து போன அந்த பெண். சுரதம் தனில் இழைத்த தோகை, சுகிர்த விரதம் தனில், கடவுளுக்காக வேண்டி விரதம் இருக்கின்ற பொழுது இழைத்து போன மேனி. அப்ப உடம்பு திங்கட்கிழமை அந்த விரதம், வெள்ளிக்கிழமை விரதம், மாதத்துல இந்த கார்த்திகை விரதம் என்று வெவ்வேறு விரதம் இருப்பார்கள். அந்த விரதம் கடவுளை வேண்டி தன்னை சார்ந்திருக்கின்ற, குறிப்பாக தன்னுடைய கணவன் அல்லது தன்னுடைய குழந்தைகளுக்காக வேண்டி விரதம் இருப்பாள். அப்போ அவளுடைய உள்ளமானது உயர்ந்த தன்மை உடையவளாக இருப்பாள். அப்படி உயர்ந்த தன்மையுடன் தன் மேனியை இழைக்க செய்து வழிபாட்டுக்காக விரதத்தினால் இழைத்து போன மேனியை, உடலினை உடைய பெண், அவளும் அழகாக இருப்பாள். அதாவது ரெண்டும், கணவனுடைய இச்சையை தீர்ப்பதற்காக புணர்ச்சியில் அவனுடன் ஈடுபட்டு இழைத்து போன பெண்ணும் அழகாக இருப்பாள். கணவனுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் கடவுளை வேண்டி விரதம் இருக்கின்ற பெண்ணின் இழைத்த மேனியும் அழகாக இருக்கும். 2. நிரதம். நிரதம் என்றால் ஆல்வேஸ், எப்பொழுதும், எப்பொழுதும் கொடுத்து, எப்ப யார் கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய இழைத்த தாதா. தாதா என்று சொன்னால் ஈகையாளன், கொடுப்பவன், ஈதல் செய்கின்றவன், வள்ளல் அப்படின்னு சுருக்கமா சொல்லலாம். ஈகையாளன், ஈந்து கொண்டிருப்பவன், கொடுத்து கொண்டிருக்கின்ற தன்மை உடையவன் வள்ளல். அவன் நிரதம், கொடுத்து இழைத்த தாதா, கொடுத்து இழைத்து போன ஈகை பண்பு உடையவன், வள்ளலாக இருப்பவன். அவன் கொடுத்து கொடுத்த இழைச்சி போயிடும், எல்லாத்தையும் கொடுப்பான். அவன் அழகானவன். கொடும் சமரில், சமர் என்றால் சண்டை, கொடும் சமர் பெரிய சண்டை, போர். கொடும் சமரில் பட்ட வடு, சண்டை போடும்போது தன்னுடைய நாட்டை காப்பதற்காக பிற நாட்டுடனும் போர் புரியும் பொழுது வாளினால் ஏற்பட்ட புண்ணினால் உண்டான வடு, அந்த வடு துளைத்த, அந்த கத்தி அல்லது ஆயுதங்களினால் துளைத்த வடுவினை உடையவன். அத கல் மரம்,
மரம் என்றால் நிற்க வைத்த, நின்று கொண்டிருக்கின்றன்னு அர்த்தம். மரம் மாதிரி ஏன் நிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ கல் மரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்லை மரம் போல் நிறுத்தி அந்த கல்லிலே இவன் பட்ட அந்த சமர், அந்த சண்டை, அந்த போர், அந்த போருக்கான காரணம், அந்த போரில் இவர்கள் எப்படி ஈடுபட்டு எப்படி மார்பிலே புண் கொண்டு வடு கொண்டிருக்கின்றார்கள் என்று அதை பற்றி புகழ்ந்து அதில் எழுதியிருப்பாங்க பாருங்க. அதை படிக்கும் போது ஏங்கப்பா அந்த வீரன் எப்படிப்பட்ட சிறந்த வீரனாக இருப்பான் என்று, அந்த வீரன் உடலெல்லாம் வடு இருந்தால் கூட அவன் அழகானவன். அப்ப அழகு என்பது முகத்துல இல்ல, அவங்க செய்யற செயல்ல இருக்கு. கணவனுக்காக இன்பத்தில் புணர்ச்சியில ஈடுபட்டு இளைத்து போன பெண் அவனுக்காக, தன்னுடைய கணவன் அல்லது குழந்தைகள் அவர்களுக்காக தன்னுடைய உடல் இளைக்கச் செய்து விரதம் இருக்கின்ற பெண் அவள். எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தாதா. இந்த இடத்துல தாதா என்பது பெரியோன், பெரியவங்களையும் குறிக்கும். தாத்தா அப்படின்னு வச்சுக்கலாம். தாதா பெரியோன், வள்ளல், ஈகைத்தன்மை உடையவன், எல்லாமே தாதா. அப்படிப்பட்ட கொடுத்து கொடுத்து இளைத்து போன தாதா கொடும் சமரில் மிகப்பெரிய போரிலே மார்பிலே புண் கொண்டு அந்த புண்ணினால் ஏற்பட்ட வடு, அந்த வடுவின் சிறப்புகள் பொறிக்கப்பட்டிருக்கின்ற மரம் போல் நின்று கொண்டிருக்கக்கூடிய கல்லிலே பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாசகங்கள், அந்த வாசகத்திற்கு பொறுப்பான அந்த போர் வீரர்கள், இவர்கள் எல்லோரும் மிகவும் அழகியவர்கள் என்று. அழகுனா யாரு, அழகியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சோழ பேரரசன் கேட்ட கேள்விக்கு இங்கே ஔவையார் பாடியிருக்கிறார். நன்றி.